பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதம் 13வது வசனம். சாம்ஸ் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். சில பணம் படைத்த சில இடங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வசதி படைத்த ஒரு குடும்பம். அவங்களுடைய அந்த குடும்பத்தில் அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வைக்கலை. எதை கேட்டாலும் அது நிறைவாக செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவங்க தங்கியிருந்தேன். எல்லாமே நிறைவாக இருந்தது, ஒரு குறைவும் கிடையாது. எவ்வளோ காசு பணன்றதை அந்த குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவான பணம் இருந்தது. ஆச்சரியமான ஒரு குடும்பம். பணத்தை குறித்து அக்கறையை அந்த பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கல. காலங்கள் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன், ரொம்ப கவனமாக இருங்க, பணத்தை கொடுத்து பேசுங்க, இதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பேரண்ட் அது பெருசாக எடுத்துக்கலை. அந்த பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பணம் கொடுக்கறதுனால நல்லா இருப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் அவங்களுக்கு பெரிய பின்விளைவுகள் உண்டாக்கி விடுகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின்பு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மனசங்கடமாக இருந்தது. அந்த பையன் நிறைய விஷயங்களில் அடிக்ட் ஆகிட்டான், தவறான காரியங்களை மாட்டிக்கிட்டான் என்று சொல்லி அந்த குடும்பத்தார் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது. அந்த இறக்கம் கூட ரொம்ப கவனமாக இருக்கணுமா. ஆனால் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவருக்கு நாம் பயப்படும்போது தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த இறக்கத்தை கொடுக்கிறார். நிறைய நேரங்கள் அந்த இறக்கத்தை நான் பார்த்துருக்கிறேன், ரசித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அவரோட கூட நெருங்கி, அவரோட கூட உலாவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அவரை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்க தோணும். கர்த்தருக்கு பயப்படாதவங்க மற்றவர்களை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதாம் ஏவாள் எப்போதுமே நீர் கொடுத்த ஸ்திரியான அவள் கொடுத்தாலும் புசித்தேன் அப்படின்னு ஆதாம் சொன்னார். இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி ஏவாள் சொன்னாங்க. கர்த்தருக்கு பயந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்படியாப்பட்ட காரியங்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவங்க இன்னும் நெருங்கி ஏனோக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனோக் வாக் வித் காட், நோவா வாக் வித் காட். தேவனுக்கு பயந்தவர்களெல்லாம் அவரோட கூட நடப்பார்கள். இங்கே பேதுரு கூட ஆண்டவரே நீரேயானால் உடனே வா அப்படின்றார். உடனே பேதுருவும் அந்த தனிமேல் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இறங்குவார். இந்த வார்த்தை கேட்டுருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் குடும்ப ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறீங்க. டெய்லியும் ஒரு 7 o'clock 8 o'clock 9 o'clock பண்ணுறீங்க. இல்லை ஏதோ ஒரு டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, பண்ணுறீங்க. திடீர்னு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்லை உறவு முறையிலோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அவங்களே அதில் உட்கார வைக்கணும். அவங்களே உட்கார வச்சு, இல்லை நீங்கள் பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம், முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றணும். அவங்க உட்காந்துருப்பாங்க, அமைதியாக கேட்பாங்க. இந்த சம்பவங்கள் ஊழியத்தின் ஆரம்ப நாள்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். நாங்கள் ஜெபம் இருக்கும்போது, இல்லை ஜெப நேரத்தில் யார் வந்தாலும் சரி, ஜெபம் இருக்கும்போது சரி, அவங்கள உட்கார வச்சுருவோம். கலந்துக்க விருப்பமாக தான் வந்து கலந்துக்கிட்டோன்னு சொல்லுவோம். கர்த்தர் இறங்குகிற தேவன். அவருக்கு பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான ஆசத்தை கொடுக்குற தகப்பன் அவர். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நிறையா அந்த ஆசீர்வாதங்களை பார்த்துருக்கிறேன். அதில் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு
இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் அவருடைய அநாதி தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம் அவருக்கு பயந்து இருப்போம். அவருடைய இரக்கத்திற்காகவாது பயப்படுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது பயப்படுவோம். இந்த பயத்தை கொடுத்து ஒரு இடத்துல நான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருந்தவங்க சிலரெல்லாம் ஆண்டோடைய அன்புக்குள்ளே பயந்தாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற நபர்களும் சில வேதத்தை அறிந்த நபர்களும் பயந்துட்டாங்க. வசனத்துக்காக வாழணும் அப்படின்னு தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் மூலியமாக கிடைத்த சாட்சி, பாஸ்டர் இத்தனை பேர் வந்திருந்தாங்க, இத்தனை பேர் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்படியாப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸில் இருக்கிறாங்க பாஸ்டர் இப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தமக்கு பயந்தவங்களுக்கு இறங்குகிறார். உண்மையுமே நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் இறங்குகிற தேவன். நாம் அவருக்கு பயந்தால் போதும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டு. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.